ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் மலேசியாவில் இதுவரையும் எத்தனை ஷோ போடுறது உறுதியாக இருக்குது, ஸோ எவ்வளோ டிக்கெட் விட்டுன்னு இருக்குது, இதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 3ஆம் தேதி, அதாவது இன்னைக்கான இந்த நேர முடிவுபடி ஸோ எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். அதில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீல வந்து பார்த்துடலாம். அதாவது மலேசியாவில் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா 1178 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 50,044 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 1,70,000 வரை தி கோட் திரைப்படம் மலேசியாவில் வந்து கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே அன்பா, இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.